ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ப்ரெட் ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தோசைக்கல்லில் வந்து நான் பட்டரை உருக்கிக்கிட்டேன். இதில் வந்து 2 ப்ரெட்டை வச்சு நம்ம நல்லா இதை நல்லா திருப்பி போட்டுட்டு, நான் வந்து ஒரு முட்டை, அப்புறம் ஒரு அரை கிளாஸ் பால், கொஞ்சம் சுகர் சேர்த்து நல்லா அடித்து நுர வர்ற வரைக்கும் அடித்து கலக்கிருக்கேன். இப்போ அது மேலே ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் ஊற்றினா போதும், 2 பக்கமெல்லாம் ஊற்ற வேண்டாம். ஊற்றிட்டு இது நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை வந்து சூடாக தான் சாப்பிட்ணும். சூடாக சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். ஒருத்தர் ப்ரெட்டை வந்து நல்லா போட்டு எடுக்கிறதுக்கும் பக்கத்துலேயே இருக்கவங்க சாப்பிட்டா தான் சூடாக சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கூட ப்ரூ காஃபி செம்ம டேஸ்ட். ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாலும் சுகரும் வச்சு, இப்போ நம்ம அந்த முட்டையும் அந்த சீனி பால் ஊற்றின மாதிரி இப்போ வெறும் பாலும் சுகரும் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ கோடை காலங்கிறதுனால நம்ம கடையிலலாம் இது வாங்காமல் வீட்டிலே செஞ்சு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லாயிருக்கும். இதையும் திருப்பி போட்டு பாருங்கள், பால்லாம் நல்லா இறங்கிருச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இது கூட ப்ரூ காஃபியும் இந்த ப்ரெட்டு சாப்பிட்டா அப்படித்தான் இருக்குங்க. பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.